வணக்கம் மக்களே! வீக்கெண்டான இவனுங்களோட அட்ராசிட்டி தாங்கவே முடிய மாட்டேங்குது. கரெக்ட்டா ஒவ்வொரு வார இறுதியிலுமே பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகுற மாரி ஒரு செய்திய நமக்கு குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட்டா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்துனாங்க. ஸோ, அதற்கு பதிலடி கண்டிப்பா குடுப்பாங்க. அதுவும் யாருக்கு? அமெரிக்காவுக்கு குடுக்க மாட்டாங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஈரான் குடுப்பாங்க அப்டின்ட்டு நம்ம பேசியிருந்தோம். இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. குவைத்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஏர்பேஸ்ல மிசைல் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இந்த டெப்ரீஸ் விழுந்து ஒரு 5 அமெரிக்கன்ஸ் அதுவும் மிலிட்டரி அஃபிஷியல்ஸ் தான் நெனைக்கிறேன். அவங்க காயமடைஞ்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. திருப்பி அவன் என்ன தாக்குதல் நடத்த போறான்னு தெரியல. அது போக ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் குடுத்துருக்கான். அவன் என்ன வார்னிங் குடுத்துருக்கான்னா, ஓமன் பார்த்தீங்கன்னா ஈரான் கூட சேர்ந்து டோல் பண்ண போறதா, டோல் வசூலிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த மாரி ஏதாச்சும் நடந்தது, அப்புறம் ஓமன் மேலயும் பொருளாதார தடை போட்டுருவேன். உனக்கும் பல விஷயங்கள நான் பண்ணுவேன் அப்டின்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ஓப்பனா மிரட்டல் விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு முடியிற மாரி தெரியல. அப்பப்போ பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி மார்க்கெட் எங்கேயாச்சும் லைட்டா என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா? சரி எந்திரிப்போமான்னு எந்திரிச்சா, எங்க எந்திரிக்கிறக்க? பேசாம கீழ படு அப்படின்னு சொல்லிட்டு தலையோட சேர்த்து அப்பி உட்கார வச்சுட்டுருக்காங்க. ஸோ, இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் கண்டிப்பா ஒரு பிரஷர்ல தான் இருக்க போகுது. அது போக இன்னொரு பக்கம் குளோபல் மார்க்கெட் ஏஐ பூம் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. இது என்னைக்கு பஸ்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. பட் டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, ஏஐ பூம் முடிய போகுது. ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா போட்டு வீக்குன்னு வீக்க போறாங்க. இருக்கக்கூடிய இத்துப்போன கம்பெனி எல்லாத்தையும் மேல ஏத்துனதுக்கப்புறம், இந்த பபிள் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு. இப்போ மேபி டாட் காம் பூம் பிளாஸ்ட் ஆன மாரி ஏஐ பூமும் பிளாஸ்ட் ஆச்சுன்னா, ஐடி கம்பெனிஸ் பாதிக்கப்படும்ல அப்படின்னு கேட்டாங்க. ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்ல, எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே பெரும் சரிவ சந்திக்கும். அதுதான் மார்க்கெட்டோட இயல்பான ஒரு விஷயமே. இப்போ ஐடி கம்பெனி பாதிக்கப்படுவது உண்மதான். கண்டிப்பா பங்கு பார்த்தீங்கன்னா, பெரும் சரிவ குடுக்கலாம். மேபி கோவிட் லோவ கூட கட் பண்ணி கீழ போகலாம். ஆனா, இப்ப ஐடி செக்டாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை என்ன? ஏஐ தான் பெரும் பிரச்சனை. இன்கேஸ் ஏஐக்கே பெரும் பிரச்சனை ஏற்பட்டதுன்னா, அது யாருக்கு நல்லது? டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ்க்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். எந்த அளவுக்கு வேகமா கீழ இறங்குதோ, அந்த அளவுக்கான ஒரு ஏற்றத்த கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. இது வெறும் சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஏன்னா, ஏஐனால தான் இப்ப ஐடி பங்குகள் ஒரு 50% வரைக்கான கரெக்ஷன குடுத்திருக்கு. ஏஐ பொய்யா போச்சு. ஏஐ அந்த அளவுக்கு இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி ஏஐய போட்டு அடிச்சு நிமித்துனாங்கன்னா, அந்த டைம்ல பல கம்பெனிஸ் பேங்க்ரப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது டைரக்ட்டா ஏஐனால பெரிய ஒரு பாதிப்பு ஐடி செக்டாருக்கு இல்ல. ஐடி செக்டார் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் வந்ததுன்னா, கண்டிப்பா அது பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா மாறும். விழுந்த வேகத்தில ஏறும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த பபிள் பற்றியான ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் இத பற்றி ஒரு விரிவான ஒரு ரிப்போர்ட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். என்னோட வெப்சைட்ல. அதோட லிங்க் நான் ஒவ்வொரு வீடியோக்கும் கீழயும் இனியும் நான் குடுக்குறேன். நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க போடுங்கன்ட்டு. டெஃபினட்டா நான் போடுறேன். இல்லனாலும் retailoption.in அப்படின்னு நீங்க அடிச்சாலே, நம்மளோட வெப்சைட் வந்துரும். ரொம்ப பெரிய ஒரு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல. இருந்தாலும் வெப்சைட் நேம நான் போடுறேன். இந்த ஒண்ணு இன்னைக்கு இல்ல நாளைக்கு, அப்படி இல்லைன்னா மண்டே போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஏன்னா கொஞ்சம் டைட்டான ஷெட்யூல் போயிட்டுருக்கு இந்த 2 நாட்கள். மேபி போட முடியாம போனாலும் போகலாம். ஏன்னா, அதெல்லாம் உட்கார்ந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த கட்டுரைய உருவாக்கம் பண்ணணும். அதனால நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்றேன். அது போக இன்னும் சில பங்குகள் பற்றியான ஒரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒண்ணொண்ணா பார்த்தீங்கன்னா, நான் ஷேர் பண்றேன். டைம் இருக்கும்போதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்டேட்குள்ள நம்ம போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது, சைனா சைக் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 10% ஸ்டேக்க JSW மோட்டாருக்கு செல் பண்ண போறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. அதாவது எம்ஜி மோட்டாரா தான் இருக்கும். ஸோ, அ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இங்க லோக்கல்ல JSW குரூப் அவங்களுடைய கார் வென்ச்சர்ல ஐ ஐ ஷேர் பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டிங்க தக்க வைக்கிறதுக்கான ஒரு நிலைமை தான் ஏற்படுது. பெரிய ஒரு மோட்டார் கம்பெனியா உருவாகுமா JSW குரூப் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வருடம் J2 T2 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. அதோட விலை எப்படியும் ரூ. 40,00,000 கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க டார்கெட் பண்றதே ஃபார்ச்சுனர் தான் டார்கெட் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஏசியன் பெயிண்டோட ரிசல்ட்ட நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டோம். ஏசியன் பெயிண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். நேத்து மார்க்கெட் ஹவர்ஸ்லயே அது வந்தது. ஏற்றத்த குடுத்திருந்தது. ஆனா, மார்க்கெட் ஓவராலா சரிவடைஞ்ச போது, ஏசியன் பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்க்கு போயிருச்சு. இந்த காலாண்டு ஒரு
பெட்டரான ஒரு காலாண்டா தான் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு அமைஞ்சிருக்கு. ரெவென்யூ பார்க்கும்போதும் வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போது லைட்டா தான் வளர்ந்திருக்கு. ரொம்ப பெரிய குரோத் எல்லாம் இல்ல. ஸோ லைட்டா ஒரு குரோத் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்லயும் அது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த காலாண்டு 1185 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டா இருக்கு. இருந்தாலும் கூட அவங்களுடைய பழைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே எட்டி பார்க்காம தான் இருக்கு. ஸோ அத எட்டி பார்ப்பதற்கு இன்னும் கூட வந்து காலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் இவங்க ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ விரைவில் வந்து இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல இடம் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 3000 கிட்ட வரும்போது ஸோ இந்த இடத்துல நான் எப்போ வேணாலும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இந்த இடம் எனக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி டிப்பு லாஸ்ட் டைம் 2200க்கு கீழே போகும்போதெல்லாம் இந்த இடத்துல குவான்டிட்டிஸ் வந்து நான் ஆட் பண்ணும்போது ஷேரும் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இந்த பணத்தை லிக்விட் ஃபண்டுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ரூட் பண்ணிடுவேன். இதுதான் என்னோட பிளான். ஸோ என்னோட பிளான் நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது என்எம்டிசியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ என்எம்டிசி பொறுத்த வரைக்கும் இந்த காலாண்டு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு. என்எம்டிசி மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டல் நிறுவன பங்குகளுமே இந்த காலாண்டு ஒரு சிறப்பான ஒரு காலாண்டா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ என்எம்டிசியோட வருமானம் சூப்பராக க்ரோ ஆயிருக்கு. 49% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் க்ரோ ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போது 2027 கோடியாக இருக்குது. இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது உயர்ந்திருக்கு. பட் இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஓவராலாக இந்த FY26 இயரில் இவங்களுடைய லாபம் கணிசமாக வந்து வளர்ந்துருக்கு. ஸோ போன வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 900 கோடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. ரெவன்யூ பார்க்கும்போது 9000 கிட்டத்தட்ட 8000 கோடி கிட்ட இவங்களுடைய ரெவன்யூவும் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ நல்ல வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா என்எம்டிசி நிறுவனம் தந்துட்டு இருக்காங்க. ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்க ₹1 போயிட்டு என்னங்க டிவிடெண்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்ஸ் இது நம்ம டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்த ஒரு பங்கு தான். ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போது இருந்த அப்படியே இது ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா போனஸ் எல்லாம் கொடுத்து ஸோ அந்த ஸ்டாக் டீமர்ஜர் நடந்து அரௌண்ட் ஒரு 30க்கு கீழே இருக்குது. ஸோ ₹30க்கு ₹1 அப்படிங்கிறது நல்ல டிவிடெண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு ₹2.50 கிட்ட டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 10% டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் என்எம்டிசி டெலிவர் பண்ணிருச்சு. ஸோ பெட்டர் ரேஞ்சில் வாங்கும்போது பெட்டர் ரிட்டர்னை நம்மளால் பார்க்க முடியுங்கிறதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள் இந்த என்எம்டிசி மற்றும் மற்ற பிஎஸ்யூ பங்குகளை வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் பிஎஸ்யூ பங்குகள் பக்கம் இப்போ போகிறதுலலாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. பல முறை நான் இதை சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறதுக்கான ரீசன் ஸோ அது பக்கம் டிவிடெண்ட் கிடைக்கும், ஸோ நல்ல பிஇயில் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. 10 பிஇ தானே இருக்குது போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் போகும்போது கொஞ்சம் ஆபத்து. இப்போதைக்கு மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடப்பாக தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பெட்டராக இருக்கக்கூடிய இடத்துல லாங் டேர்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அண்டு நம்ம எனக்கு சில இடத்துல ஷார்ட் டேர்ம் பண்ணுறதுக்கான சான்சஸும் கிடைக்கும். அதையும் வந்து பிடிப்பதற்கு நம்ம ட்ரை பண்ணாலே ஓவராலாக ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது லூபின் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ லூபின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்குக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு 180 டேஸ்க்கான இந்த ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைச்சதுனால ஸோ எந்த விதமான காம்படிஷனும் இல்லாமல் அந்த ட்ரக்கை செல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லூபினுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரக் மூலிமா பெரிய ரெவன்யூ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நல்ல மார்ஜினில் ஒரு ட்ரக் உள்ளே ஏறுது. ஒரு $130 மில்லியன் கிட்ட. ஸோ இதோட ஒரிஜினல் பிராண்டட் ட்ரக் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு கணிசமான வருவாய் இந்த ட்ரக் மூலிமா கிடைக்கும். ஸோ ஓவராலாக லூபின் பார்க்கும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்தது ஸோ நம்ம நாட்டில் யாரா சொன்னது எங்களால் சிபியு தயாரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம நாட்டில் ஒரு 12 நானோமீட்டர் சிபியூவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சிப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சிபியூன்னு சொல்கிறத விட சிப்புன்னு சொல்கிறது தான் கரெக்ட். ஸோ இப்போது இந்த சிப்பு 12 நானோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. பட் இன்னுமே ஸ்டில் இன்டலோட 10 நானோமீட்டர் சிப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விற்பனையை கொடுத்துட்ருக்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிப்பாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் 12 நானோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல அட்வான்ஸ்டான ஒரு சிப் தான். இப்போ இந்தியாவில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ்எம்எல் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுடைய ஃபவுண்டரியில் என்ன தயாரிக்க போகிறாங்கன்னா ஒரு 28 நானோமீட்டர் சிப்பை தான் வந்து தயாரிக்க போகிறாங்க. ஆனால் இப்போவே 12 நானோமீட்டர் சிப்பை
நெட்ரா செமி அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ வேற எந்த நிறுவனமும் இல்ல. Zoho பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். Zohoவும் கணிசமான பணத்த இந்த நிறுவனத்தில முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில இந்த சிப்ப லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்புட்றா நம்ம நாட்ல 12 நானோமீட்டர் தயாரிச்சாங்கங்கிற கேள்வி இருக்கலாம். டிசைன் மட்டும் தான் இந்த நெட்ரா செமி. ஸோ இத ப்ரொடியூஸ் பண்ணது, இத உருவாக்குனது, மேனுஃபேக்சர் பண்ணது TSMCயா வந்து இருக்கு. ஸோ TSMC தான் இந்த சிப்ப உருவாக்குறாங்க. A2000 அப்படிங்கிற சிப்பு பேரு. இந்த நெட்ரா செமியோட சிப்பு பேரு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோனா வந்து பார்க்கப்படுது. ஸோ இன்னும் விரைவில் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டுல பெரிய அளவுக்கான சிப் டிசைனிங் கம்பெனிஸ் அண்ட் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் உருவாகலாம். ஸோ உருவாகக்கூடியது சிப் டிசைனிங் கம்பெனி தான் உருவாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னென்ன கம்பெனி இதில பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா, யூஸ் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா, இப்போ சைனால என்ன பூம் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ சைனாவ பொறுத்தவரைக்கு பல கம்பெனிஸ் சிப் மேனுஃபேக்சரிங் GPU, CPU போன்ற கம்பெனிஸ சிப்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் IPOல வரும்போதே 800% வரைக்கான ரிட்டர்ன் எல்லாம் குடுத்தத நம்ம பார்த்திருப்போம். அந்த மாரி ஏதாச்சும் சான்ஸ் நமக்கு லோக்கல்ல கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அதே மாரி யுஎஸ் மார்க்கெட்ல இப்போதைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. பல செய்திகள் இருக்கு. அத பற்றியான அப்டேட்ஸும் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். பல மாற்றங்கள் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படியே புல்லட் ட்ரெயின் ஆட்டம் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அத்தன அப்டேட்ஸையும் உங்க கூட சேர்க்கறது இல்ல. ஸோ சில முக்கியமான அப்டேட்ஸ மட்டும் நான் உங்க கூட சேர்க்கிறேன். எது தேவையோ, எது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் பற்றியான அப்டேட்ட மட்டும் உங்க கூட வந்து நான் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோலயும் அத வந்து நான் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!